ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் மால்தீஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் தேவைன்னா பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ஸ் மேலே மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். டொமேட்டோ பியூரி பண்ணுறதுக்கு ஒரு 4 தக்காளி போல் எடுத்து பாயில் பண்ணிவிட்டு, அப்புறம் அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்க விதையை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க. இதுதான் நம்ம ரெசிபிக்கான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இப்போது டொமேட்டோ பியூரி பண்ண போகிறோம். நான் அது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டொமேட்டோட விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டொமேட்டோவை கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுட்டு கூடவே 4 பூண்டை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட போகிறோம். கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ண போகிறோம். நெய் இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷன் தான். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ண போகிறோம். இந்த சீரகம் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போதே நம்ம 3 bayleafs, 5 காஞ்ச மிளகா, அப்புறம் 2 சின்னமன் ஸ்டிக்ஸை கூடவே ஆட் பண்ண போகிறோம். கூடவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை எண்ணெயில் நல்லா சாட் பண்ணணும். அந்த bayleaf சின்னமன் ஸ்டிக்ஸோட அரோமா இந்த எண்ணெயில் சாட் பண்ணும்போது நல்லா வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை எண்ணெயிலே சாட் பண்ணணும். இப்போது நம்ம 2 ஏலக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே சாட் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா சாட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இது கூட ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த ஆனியனை நல்லா சாட் பண்ண போகிறோம். அது எந்த அளவுக்கு சாட் பண்ணணுன்னா அந்த ஆனியன் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகி அதோட நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அதுதான் நம்மளோட பேஸ் டேஸ்ட். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஆனியன்ஸை சாட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஆனியன் கூடவே ஏற்கனவே நம்ம தனியாக வறுத்து வச்சோம் இல்லையா பேசன் ஃப்ளோர், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். இதை மீடியம் ஹீட்டில் வச்சு செய்யுங்க. இப்போது நம்ம இதில் 4 பச்சை மிளகா போல் இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் இதை கட் பண்ணல, 4 முழு பச்சை மிளகாவை நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆனியன்ஸ் எல்லாம் இப்போது ஷ்ரிங்க் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இதோடு நிறுத்தக்கூடாது. இதை மினிமம் ஒரு 15 மினிட்ஸாவது இந்த ஆனியனை இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட் பண்ணணும். இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கான கீ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்க போகிறேன்.
இப்போ பாருங்கள், இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் இதில் டொமேட்டோ பியூரி ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் டொமேட்டோ பியூரி பண்ணலன்னா நீங்கள் டொமேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் பிளெண்ட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நான் இதுக்கான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், நான் ஏன் கடலை மாவு ஆட் பண்ணேன்னு. கடலை மாவு ஆட் பண்ணால் தான் இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். இந்த திக் கன்சிஸ்டன்சிக்காக தான் நான் கடலை மாவு ஆட் பண்ணேன். இப்போது நான் இதை மூடி வச்சு ஒரு 7 மினிட்ஸ் அளவுக்கு இதை கொதிக்க வைக்க போகிறேன். இப்போது நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணுறேன். சில பேர் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷன் தான். நம்ம கெட்டி தயிரே கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. இப்போ இந்த கெட்டி தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம இதை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை மூடி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை மூடி நம்ம பாயில் பண்ணணும். இப்போ நம்ம கிரவுண்ட் மசாலா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை இதில் ஆட் பண்ண வேண்டியதான். இந்த பன்னீர் பீசஸை ஒரே இடமா போடாமல் கொஞ்சம் பிரித்து கேப் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் இதில் 250 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இதை நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி விடணும். சைடில் லைட்டாக எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா பன்னீர் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சு பாயில் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூடான டேஸ்டியான டெலிஷியஸான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சப்பாத்தி கூட தோசை கூட நான் உங்களோட பெஸ்ட்டு காம்போ நீங்கள் வச்சு இதை ட்ரை பண்ணலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.